ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. அம்மன் கோவில் அல்லது காவல் தெய்வங்கள் வீற்றிருக்கும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று குளித்து முடித்து சுத்தமாக செல்லுங்கள். செல்லும்போது 3 அகல் விளக்குகள், 3 விதமான எண்ணெய் மற்றும் திரி ஆகியவற்றை கொண்டு செல்ல வேண்டும். அம்மனுக்கு மிகவும் உகந்த மற்றும் கடன் பிரச்சினை தீர்ந்து செல்வ வளம் பெறுவதற்கு, நினைத்த காரியம் கைகூடுவதற்கு உகந்த எண்ணெய் இலுப்பை எண்ணெய் ஆகும். மேலும் அன்னையின் அனுக்கிரகம் பெற நெய்யும், கஷ்டங்கள் கரைய வேப்ப எண்ணெயும் கொண்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இதை வீட்டில் செய்யக்கூடாது. எப்போதும் எண்ணெய்களை ஒன்றுடன் ஒன்று கலந்து தீபம் ஏற்றுவதற்கு கோவில் மிக உகந்த இடமாகும். இந்த செயலை ஒருபோதும் வீட்டில் செய்யக்கூடாது. அதனால் வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் தடைபடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அம்மன் கோவில் அல்லது காவல் தெய்வம், குலதெய்வம் போன்ற கோவில்களுக்கு சென்று செய்யலாம். 3 அகல் விளக்குகளில் தனித்தனியாக 3 எண்ணெய்களை ஊற்றுங்கள். நெய் ஒரு விளக்கிலும், வேப்பெண்ணெய் ஒரு விளக்கிலும், இலுப்பை எண்ணெயை ஒரு விளக்கிலும் ஊற்றி அதற்கு தனித்தனியாக 2 திரி போட்டு எண்ணெயில் தேய்த்து உருக்கிவிட்டு பின்னர் தீபம் நின்று எரியுமாறு திரியை உயர்த்திவிட்டு தீபம் ஏற்றுங்கள். பின்னர் மனதார உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்து அம்மனை வழிபடுங்கள். இதுபோல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் தொடர்ந்து செய்து 9 வாரங்கள் வழிபட்டு வாருங்கள். எண்ணிய எண்ணம் எல்லாம் எண்ணியபடியே ஈடேறும். மேலும் நினைத்த காரியம் கைகூடும், கடன் தீரும், செல்வம் சேரும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.